ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் சேர்ந்த ஒரு வித்தியாசமான சுவையில் ஒரு பாயாசம் ரெடி பண்ண போகிறோம். எப்போயுமே நம்ம ஜவ்வரிசி தனியாகவும் பாசிப்பருப்பு தனியாகவும் பாயாசம் செய்வோம். இப்போ ரெண்டையும் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக அருமையாக வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள், ஓகேங்களா? அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 100 கிராம் பாசிப்பருப்பு, 100 கிராம் ஜவ்வரிசி, 1/4 கிலோ வெல்லம், 50 கிராம் சேமியா, கிஸ்மிஸ், முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம தேவைக்கு இருப்பேன். ஃபஸ்ட்டு நான் 100 கிராம் ஜவ்வரிசியை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பாசிப்பருப்பை ஒரு பேனில் ஃப்ரை பண்ணி 1.5 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 3 விசிலேருந்து 4 விசில் விட்டு நல்லா குழைய வேக விட்டு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசியை ஊற வச்சுருக்கோம், அதையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு பேனில் நெய் ஊற்றி உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது கிஸ்மிஸ், முந்திரி, பாதாம், அது கூட நீங்கள் தேங்காய் விருப்பப்பட்டால் தேங்காய் பொடிசாக நறுக்கி தேங்காவும் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சுவை அதிகமாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சேமியாவையும் நீங்கள் ஒரு வானலியில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நான் ஒரு 1/4 கிலோ மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். அதை ஒரு 1/4 கிலோ மண்டை வெல்லத்துக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேமியா, ஜவ்வரிசி எல்லாமே சேமியா நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். ஜவ்வரிசி நல்லா குழைய வெந்துருச்சு 2 விசில்லையே. அது கூட அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேமியானையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கைவிடாமல் கிளறுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு வடிகட்டி எடுத்து வச்சுருப்போம், அதையும் அது கூட சேர்த்து நீங்கள் சிம்மிலேயே வச்சு நல்லா அடுப்பை கிளறி அதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அந்த பாசிப்பருப்பு வெந்த கலவையை அதையும் அது கூட சேர்த்துட்டு எப்போயுமே நம்ம ஒரு ஸ்வீட் செய்யும்போது ஒரு சிட்டியை சால்ட் சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு சுவை கொஞ்சம் கூடுதலாக நமக்கு இருக்கும். நான் ஒரு சிட்டி அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் நான் பொடி செய்து வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன், ஓகேங்களா? அதுக்கடுத்தது நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு 4 சில் அளவுக்கு, அதாவது ஒரு பவுலில் ஒரு 25 கிராம் அளவுக்கு தேங்காய் நான் துருவி பூவாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஃப்ரை பண்ணது நட்ஸ் எல்லாமே அது கூட சேர்த்து நல்லா சிம்மிலே வச்சு நல்லா கிளறுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் பால் சேர்த்துக்கலாம், இல்லை விருப்பப்படலை அப்படின்னா நீங்கள் பால் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம பாயாசம் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. எப்போயுமே நம்ம ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பு தனித்தனி பாயாசமாக செய்வோம். நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப குழந்தைங்களுக்கும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.